மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஹை ஸ்கூல் டிராமாவோட பார்ட் 4 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் கரெக்டாக நோட்டிஃபை ஆனா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம திடீர்னு அப்படியே மயங்கி கீழே விழுந்து கிடப்பானா, அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கறத இப்ப கண்டினியூஸா பார்க்கலாம். அதுக்கடுத்து இப்போ டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினோட அங்கிளோட கிளினிக்கு தான் கூட்டு போவாங்களா. அங்க போனனையும் அவர் செக் பண்ண உடனேயுமே இந்த சொல்லிடுவான், இந்த மாதிரி எனக்கு இப்பதான் ரீசெண்டா ஹார்ட் சர்ஜரி நடந்துச்சு, அதுல இருந்தே கொஞ்ச நாள் என் ஹார்ட் அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்டா பீட் ஆக ஆரம்பிச்சிச்சு, அந்த மாதிரிதான் இப்பயும் ஏதோ நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பானா. இதெல்லாம் அப்படியே பக்கத்துல உட்காந்து ஜோ கேட்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சோடனே ரொம்ப ஷாக் ஆயிருவான். இப்ப அப்படியே அந்த ஜோ, இதனாலதான் நீ போன வருஷம் ஸ்விம்மிங்ல இருந்து குவிட் பண்ணியா, இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்ட்டு ஏன் எங்க கிட்ட நீ சொல்லவே இல்லை, நீ எங்ககிட்ட சொன்னது எல்லாமே நான் அப்ராட் போனாலும் போவேன், அதனாலதான் ஸ்விம்மிங்க குவிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எங்க கிட்ட சொன்னேன், ஆனா இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, இது எங்க கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோ ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு அந்த யூவும் இப்ப அப்படியே சரி விடுடா, அதான் நான் இல்லனாலுமே நம்ம ஸ்விம்மிங் டீம் நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அந்த ஜோ, என்னது நம்ம டீம் நல்லா இருக்கா, நீ போனதுல இருந்தே இந்த கன் அப்படியே பித்து பிடிச்சாப்ல ஆயிட்டான், மித்த ஜூனியர்ஸுமே யாரும் பெருசால ஒன்னு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க, இதனாலேயே தான் நம்ம அடுத்து எந்த காம்படிஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோ சொல்லுவானா. இதை கேட்டனையும் அந்த என்ன நினைச்சானே தெரியல. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஸ்ட்ரைட்டா அந்த ஸ்விம்மிங்கோட கோச்சை தான் மீட் பண்ண போவான். இப்ப அப்படியே அந்த ஸ்ட்ரைட்டா அந்த கோச் கிட்ட போய் நான் திரும்பவும் டீம்ல சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா அதுக்கு இப்ப அந்த கன் அப்போஸ் பண்ணுவான். நீ நினைச்சா குவிட் பண்ணுவ, நீ நினைச்சா திரும்பி வந்து சேருவ, இது என்ன உனக்கு விளையாட்டா போச்சா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாம அவன் டென்ஷன் ஆகிட்டு இருப்பானா. ஆனா இந்த விடாம, இல்ல நம்ம டீம் இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், நம்மளுக்காக இல்லைனாலுமே அடுத்து வரப்போற ஜூனியர்ஸ்க்காகன்ட்டு நம்ம ஒரு 4 மெடலான்ட்டு இந்த வருஷம் ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சொல்லுவான். ஆனா இந்த யூவோட பிரச்சனை எதுவுமே தெரியாத அந்த கன் அப்படியே, நீ இப்ப நல்லா பேசுவடா, அன்னைக்கு நீ குவிட் பண்றப்ப இந்த ஐடியாலாம் உனக்கு எங்க போச்சு, உன் லவ்ல ஏதோ ஒரு பிரச்சனைட்டு தானே நீ குவிட் பண்ணிட்டு இத்தனை நாள் ஸ்விம்மிங் கிளாஸ் பக்கமே வராம இருந்த, இப்ப மட்டும் என்னவா அப்படிங்கிற மாதிரி இவன் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இந்த கன் நடந்தது எல்லாத்தையுமே அந்த யங் பொண்ணு கிட்ட சொல்லுவானா. இந்த மாதிரி இன்னைக்கு வந்து திரும்பி ஸ்விம்மிங் கிளப்ல சேர போறதா சொல்லிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, மாத்தி மாத்தி இப்படி டெசிஷன் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த கன் சொல்லுவானா. இதை கேட்டுன்னு அந்த யங் பொண்ணு அப்படியே ஷாக் ஆகி, ஹே அவனை மட்டும் நீங்க ஸ்விம் பண்ண விட்டுறாதீங்க, அப்படி மட்டும் அவன் ஸ்விம் பண்ணா அவன் ஹெல்த்துக்கே நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி வளரிடுவா. அதுக்கடுத்துதான் அந்த கன் என்ன ஏதுன்ட்டு தெளிவா விசாரிப்பானா. அப்புறம் தான் நம்ம ஹீரோவோட ஹார்ட் சர்ஜரி பத்தி அவனுக்கு தெரிய வரும். இது தெரிஞ்சோடனே அந்த கன் இன்னும் செமையா கடுப்பாயிருவான். அவனோட விஷயத்த பத்தி உனக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஆனா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இப்ப கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இந்த எங்கும் சொல்ல ட்ரை பண்ணுவா, இதை எனக்கு அவன் சொல்லல, நானா தான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த கன் எதையுமே காதுல வாங்கிக்காம அப்படியே கோவமா அங்க இருந்து கிளம்பிடுவான். இதுவே இன்னொரு பக்கம் பார்க்கணும், அந்த மரியா அப்படியே அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜேபூம நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாளா. இதனாலேயே அவ நம்ம ஜோ கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டா, அப்படியே எப்ப பார்த்தாலும் அவனை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா அவ என்னதான் ஜோவை அவாய்ட் பண்ணாலும் அவ எந்த அளவுக்கு ஜேபூம நினைக்கிறாளோ அதே அளவுக்கு தான் இப்ப ஜோவை பத்தி அவ நினைக்க ஆரம்பா. இதனாலேயே அவளால எந்த ஒரு வேலையும் உருப்படியா செய்யவே முடியாதா. இப்படி இருக்க ஒரு சமயத்துலதான் திரும்பி ஜேபூம் இவளை மீட் பண்றதுக்காக வருவான். ஆனாலும் இந்த மரியா ஒழுங்காவே அவங்க கிட்ட பேச மாட்டாளா. உடனே அந்த ஜேபூம் இப்ப அப்படியே, நீ இப்ப ரொம்ப மாறிட்ட, அதுவும் மெயினா இந்த ஜோ கூட எப்ப பழக ஆரம்பிச்சியோ அப்ப இருந்தே உன்னோட கேரக்டரே சேஞ்ச் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துவானா. அதுக்கு உடனே இந்த மரியாவும் டக்குன்ட்டு, ஆமா எனக்கு அவனை லைட்டா பிடிச்சிருந்துச்சு, ஆனா உன்னை பிடிச்ச அளவுக்கு எனக்கு அவனை பிடிக்கல, ஆனா நீ மட்டும் ஒண்ணு ஒழுங்கு கிடையாது, என்கிட்ட இவ்வளவு நல்லா பேசுறியே, என்ன நீ மித்த பொண்ணுங்களை ட்ரீட் பண்ற மாதிரி தானே ட்ரீட் பண்ற, ஏதாவது ஸ்பெஷலா ட்ரீட் பண்றியா, நீ வேற கிளாஸ்ல இருந்தாலும் எனக்கு நடக்கிறதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு ஒரு பக்கம் கோவத்துல கத்துவா. உடனே அந்த ஜேபூமும், சாரி மரியா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, எனக்கு உண்மையில நீ தான் ஸ்பெஷல், மித்த எல்லாருமே எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த மரியா ஏற்கனவே ஒரு பெரிய குழப்பத்துல இருக்காளா. அதனால இப்ப அப்படியே, இங்க பாரு ஜேபூம், நம்மளுக்கு கொஞ்ச நாளாவே எதுவுமே சரியா போகல, எனக்கு தெரிஞ்சு நம்ம ரெண்டும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட தான் காட்டுவாங்க. இப்ப அந்த அப்படியே கன்னு கிட்ட போய், நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஒரு ரேஸ் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா அதுக்கு அந்த கன்னு, நான் நார்மல் பீப்புள் கூட தான் ரேஸ் பண்ணுவேன், உடம்பு சரியில்லாதவங்க கூட ரேஸ் வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சோ இதுலயே அந்த கண்டுபிடிச்சிருவான், எங்க மூலியமா இவனுக்கு ஏதோ சில விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்ப அப்படியே அந்த சாரி, உண்மையிலே உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எந்த எண்ணமும் கிடையாது, ஆனா சப்போஸ் அந்த சர்ஜரிக்கு அடுத்து எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது உங்க எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்தை கொடுக்கும், அதனாலதான் என்னை பத்தி தெரியாமே இருக்கட்டும்னு சொல்லி நான் நினைச்சேன், மித்தபடி உன்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்ல, அதே மாதிரி எங்க கிட்டயும் நான் ஒன்னும் சொல்லல, அவளாதான் அதை கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி இவன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஆனாலும் இன்னும் அந்த கண் அப்படியே கோவமா, நீ இப்ப வந்து ஈஸியா சொல்லிடுற, ஆனா அன்னைக்கு நீ இந்த ஸ்விம்மிங் டீமை விட்டும் எங்களை விட்டும் போனப்ப எந்த ரீசனுக்காக நீ இதெல்லாம் பண்றேன்ட்டு சரியா தெரியாம நாங்க எந்த அளவுக்கு
அளவுக்கு குழம்பி போயிருந்தோன்ட்டு எங்களுக்கு தான் தெரியும். சோ நீ இப்ப வந்து எல்லாம் சொல்றதுனால சரியா போயிடாது அப்படிங்கிற மாதிரி அவன் போ ட்ரை பண்ணுவானா. ஆனா இப்பயுமே அந்த யூ இவனை நிப்பாட்டி, இங்க பாரு, என்னோட ஆசையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நான் திரும்ப எப்படியாட்டு ஸ்விம் பண்ணணும். அதுவும் நான் சும்மா மட்டும் ஸ்விம் பண்ணக்கூடாது, நம்ம ஏற்கனவே பேசி வச்சிருந்த மாதிரி அந்த மெயின் காம்படிஷன்ல ஜெயிச்சு நான் ஒரு பெரிய மெடல் நம்ம டீமுக்கு வாங்கி தரணும், இதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி இந்த யூ சொல்லுவானா. ஆனா இதுக்கு அந்த கன் ஒத்துக்கவே மாட்டான். முடியவே முடியாது, நீ திரும்பி ஸ்விம் பண்ணேனா உன்னோட உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்ட வேண்டான்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனாலும் இந்த யூ விடாம, இப்ப முந்தி மாதிரிலாம் இல்ல, என்னால கொஞ்ச நேரம் பிரெத்த ஹோல்ட் பண்ண முடியும், என்னால கண்டிப்பா திரும்பி கொஞ்சம் பரவாயில்லாம ஸ்விம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டு அந்த கன்னை கம்பல் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அதனால அந்த கன்னும் சரின்ட்டு, ஓகே இப்ப சிம்பிளா நம்ம 2 பேரும் ஸ்விம் பண்ணி பார்ப்போம், அதுல நீ ஓகேனா நம்ம நீ சொன்ன மாதிரி மெயின் காம்படிஷன்ல ஜாயின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப 2 பேருமே சும்மா ஸ்விம் பண்ணுவாங்களா. ஆனா ஸ்விம் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த யூக்கு ஒரு மாதிரி ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன, அவன் அப்படியே உடனே போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுவாங்க. இப்போ அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுவாங்க. இவனை பாக்குறதுக்காக ஜோவும் நம்ம ஹீரோயினும் வந்திருப்பாங்களா. அந்த ஜோ போட்டு நல்லா நம்ம யூவை திட்டிக்கிட்டு இருப்பான். உனக்கே உடம்பு சரியில்லை, ஏதோ ரொம்ப ஹெல்தியா இருக்கிற மாதிரி உன்னை யாரடா இப்ப ஸ்விம் பண்ண சொன்னா அப்படிங்கிற மாதிரி அவன் திட்டிக்கிட்டு இருப்பான். ஆனாலும் நம்ம யூ இப்பயுமே ஹீரோயின் பக்கத்துல இருக்கிறனால தான் நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கணுங்கிறக்காக, எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல மச்சான், இங்க பாரு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்காக பொய்யா நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் இவனுக்கு ரொம்ப ஒரு பெரிய ட்ரபிள் இருக்கு அப்படின்ட்டு. உடனே அவ லைட்டா அப்படியே சோகமாவாளா. இத பார்த்தனையும் அந்த யூ இப்ப அப்படியே மெதுவா நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சு நான் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுப்பான். ஆனாலும் நம்ம ஹீரோயினால இவனை இப்படிலாம் பார்க்க முடியாதா. உடனே அப்படி ஓரமா போய் நின்று அழுக ஆரம்பிச்சிருவா. இதை அந்த யூ பார்த்துக்கு அடுத்துதான் நம்ம ஆரா இவன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கா அப்படிங்கறது இவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம் அப்படி நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த கன்னை தான் காட்டுவாங்க. இந்த யூக்கு இப்படி ஆனதை நினைச்சு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இப்ப அந்த இடத்துக்கு அந்த யங் பொண்ணு வருவா. அவ வந்தனே இந்த கன்னு, நீ எதுக்கு என்ன தேடி வந்த, அதான் யூ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்ல, அவனை போய் பாரு, உனக்கு அவன் தானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். ஆனாலும் அந்த யங் பொண்ணு, நீ இப்படி உடஞ்சிருக்கிறப்ப நான் எப்படி அவனை போய் பார்க்க முடியும், அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லி ஜோ சொன்னான், அதனாலதான் இப்ப நீ எந்த கண்டிஷன்ல இருக்கன்னு சொல்லி பாக்குறதுக்கு நான் உன்னை தேடி வந்தேன், ஆனா அதை புரிஞ்சுக்காம நீ என்ன விரட்டுறதுலயே குறியா இருக்கியே அப்படிங்கிற மாதிரி இந்த யங் சொல்லுவா. இவ இந்த மாதிரி பேசுறது அந்த கன்னுக்கே ஒரு மாதிரி புதுசா இருக்குமா. அவன் அப்படியே ஒரு மாதிரி குழம்பி போய் நிப்பான். அப்ப இந்த யங் பொண்ணு அப்படியே, இங்க பாரு நான் யூ கூட பிரேக்கப் பண்ணிட்டேன், என்னால அவன் கூட பேசாம கூட இருக்க முடியும், ஆனா இந்த 2 நாளா நீ என்கிட்ட பேசாம இருக்கிற பாரு, அதத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இவ ரொம்ப அழுது சொல்லுவாளா. இதுலயே அந்த கன் புரிஞ்சுக்குவான் இந்த யங்குக்கு இவன் மேல இப்ப லைட்டா ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத. அப்புறம் என்ன, உடனே அந்த கன்னு அப்படியே மெதுவா நடந்து போய் அந்த அழுதுகிட்டு இருக்க யங் பொண்ணை அப்படியே ஹக் பண்ணிக்குவான். அதுக்கடுத்து என்ன, இந்த யங் பொண்ணும் அப்படியே இந்த கன்னை பார்த்து, இனிமேல் என்ன தவிர்த்து நீ யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, ஏன்னா இனிமேல் நீ எனக்கு சொந்தமானவன் அப்படின்ட்டு டக்குன்ட்டு கிஸ் பண்ணிடுவா. சோ எப்படியோ கடைசியில கன் ஆசைப்பட்ட மாதிரியே அவன் எங்க கூட பேர் ஆயிட்டான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த மரியா பொண்ணுக்கு நம்ம ஜோ நினைப்பாவே இருக்குமா. அதனால ஜோவை மீட் பண்றதுக்கு நைட் அவனோட வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுவா. ஆனா அன்னாரன் பார்த்து நம்ம ஹீரோயினும் ஜோவும் ரொம்ப க்ளோஸா நடந்து வந்துகிட்டு இருப்பாங்களா. இத பார்த்த மரியா தப்பா புரிஞ்சுக்குவா. அப்பனா நான் ஸ்கூல்ல உன்னை பத்தி கேட்ட ரூமர் எல்லாமே உண்மைதானே, நீ நைட் எப்ப பார்த்தாலும் ஒரு பொண்ணை கூட்டு வருவேன்னு சொன்னாங்க, அது ஆரா தானா, இத்தனை நாள் எனக்கு இது தெரியாம போச்சு, ஆனா ஆரா இதை நான் உன்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அந்த மரியா சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இதெல்லாம் பார்த்து இப்ப அந்த ஜோ அப்படியே கடுப்பாய் போய், அவ வேற யாருமே இல்ல, என்னோட அக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே மரியாக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கா இருக்கும். அப்புறம் தான் இவங்க 2 பேரும் சொல்லுவாங்க, சின்ன வயசுலயே இவங்க அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டனால நம்ம ஆரா வந்து அவங்க அம்மா கூட இருந்திருப்பா, ஜோ வந்து அவங்க அப்பா கூட இருந்திருப்பான். அதுக்கடுத்து திரும்பி கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவங்க அம்மா அப்பா ஒன்னா சேர்ந்து கெடுத்து இவங்க 2 பேரும் இப்ப ஒன்னா வாழ்றாங்க போல. அதனாலதான் நம்ம ஹீரோயினும் சரி ஜோவும் சரி யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த பத்தி பெருசா வெளியே சொல்லிருக்கவே மாட்டாங்க. இது தெரிஞ்சோனையும் மரியாக்கு அப்படியே லைட்டா இப்பதான் ரிலாக்ஸா இருக்கும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் கேப்பா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இந்நேரம் இவனை தேடி வந்திருக்க, உங்க 2 பேருக்குள்ள என்ன ஓடுது அப்படிங்கிற மாதிரி கேப்பா. அதுக்கு அந்த மரியாவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த ஜோவா, எங்களுக்குள்ள சில விஷயங்கள் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் நாங்க 2 பேரும் பேசி தீர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மரியாவை தனியா கூட்டு போய் பேச ஆரம்பிப்பான். இப்ப அப்படியே அந்த மரியா கேப்பா, உனக்கு உண்மையிலேயே என் மேல இது இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லைன்னா ஜேபூமுக்காக இதெல்லாம் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அப்புறம் தான் அந்த ஜோ சொல்லுவான், நீ கண்டுபிடிச்சது கரெக்ட் தான், ஆக்சுவலி எனக்கு உண்மையிலே உன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல, ஜேபூமுக்கும் எனக்கும் சில பல ரீசன்ஸ்னால செட் ஆகாது, அதனால தான் அவனை கடுப்பேத்தணுங்கிறதுக்காக நான் உன் கூட சேர்ந்து சுத்தினேன், ஆக்சுவலி நான் பண்ணது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம்ட்டு இப்பதான் எனக்கே புரியுது அப்படிங்கிற மாதிரி இந்த ஜோ சொல்லுவான். பாவம் இதை கேட்டோன்னே அந்த மரியா மனசு அப்படியே உடஞ்சு போயிடும். இப்ப அப்படியே அவ லைட்டா அழுகிற மாதிரி, பரவாயில்ல இப்ப ஏன்னு சொன்னியே, இன்னும் இந்த கேமை கண்டினியூ பண்ணி என்ன கஷ்டப்படுத்தாம இருந்தியே, ஆக்சுவலி நான் உன்னை ஒத்துக்கணும், உண்மையிலேயே உனக்கு என் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைச்சிட்டு நானும் லைட்டா உன் மேல ஆசைப்பட ரெடியா இருந்தேன், பட் நல்ல வேலை இது ரொம்ப டீப்பா போறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஒரு நாடகம்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு, நீ பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ், உன்னை நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோச்சுக்கிட்டு மரியா அங்க இருந்து
திரும்பி கிளம்பிடுவா. ஆனா இப்போ இவ்வளவு நடந்தக்கடுத்து விளையாட்டுத்தனமா மரியா மேல லவ்ல இருந்த நம்ம ஜோ இப்ப உண்மையிலே அவ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து இப்படியே ஒரு வாரம் ஓடி போயிரும். நம்ம யூவும் எப்படியாண்டு திரும்பி ஸ்விம் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பிராக்டிஸ் எடுத்துட்டு இப்ப ஏதோ கொஞ்சம் பரவாயில்லாம ஆனக்கடுத்து அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஸ்விம்மிங் ரிலே காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவான். சோ இப்ப நம்ம யூ, அந்த கன்னு, அப்புறம் ஜோ, இப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் அந்த காம்படிஷனுக்கு என்ரோல் பண்ணுவாங்களா. அதுக்கடுத்து என்ன, நம்ம யூ எப்படியோ கஷ்டப்பட்டு அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிருவாங்க. அதுக்கடுத்து இன்னும் அவன் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட மட்டும்தான் சேரணும். அதாவது நம்ம ஹீரோயினை தான் சொல்றேன். ஆனா இங்க இவங்க இப்படி அவங்க லவ் சொல்லிக்காம இருக்க, இன்னொரு பக்கம் அந்த கன்னையும் எங்கேயும் தான் காட்டுவாங்க. அவங்க லவ் அப்படியே டாப் கியர்ல செம ஹாப்பியா போய்கிட்டு இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் இந்த ஜே பூமையும் ஜோவியும் தான் காட்டுவாங்க. இத்தனை நாள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்ப ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு யாரையோ முறைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா இப்ப மரியா கிட்ட ஒரு பையன் உட்காந்து ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டு இருப்பான். இத பார்த்து ஜோக்கும் சரி ஜே பூமுக்கும் சரி அப்படி வயிறு எரியும். டே, அவன் கிட்ட என்ன இருக்குன்ட்டு மரியா அவன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜோ புலம்ப. அதுக்கு அந்த ஜே பூமும், டே எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சுடா, நடுவுல நீ வந்ததுனால தான்டா இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி திரும்பி அவங்க 2 சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினையும் யூவியும் தான் காட்டுவாங்களா. அவங்க 2 பேரும் அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம யூ ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருப்பான், எப்படியோ கடைசியில நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஸ்விம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்விம்மிங் காம்படிஷன்னால என் ஹெல்த்துக்கும் எதுவும் ஆகல, எனக்கு தெரிஞ்சு நான் திரும்பி ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு நம்ம ஹீரோயின், ஹே இப்படிதான் நீ ஸ்டார்டிங்லயும் சொன்ன, ஆனா உன்னால பிரீத் பண்ண முடியாம பிரச்சனை ஆயிருச்சு. இப்ப இந்த காம்படிஷன் ஜெயிச்சிட்டோங்கிறதுக்காக ஓவரா ஆடாத, கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா ட்ரை பண்ணு, அப்பனாதான் உன் ஹெல்த்துக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. ஆனா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த யூ அப்படியே இப்ப திடீர்னு சிரிச்சுக்கிட்டே அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இறங்கி, என் வாழ்க்கையில கொஞ்ச நாளாவே எல்லாம் சந்தோஷமான விஷயங்களாவே நடக்குது, அதோட இந்த சந்தோஷமும் சேர்த்து நடந்தா நல்லா இருக்கும். இத்தனை நாள் வரைக்கும் உன் கிட்ட வந்தாவே ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், அதெல்லாம் வெறும் சைடு எஃபெக்ட்ஸ் தான் நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு தெளிவா நல்லா புரிஞ்சிருச்சு, அது சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, எனக்கு ஓ மேல இருக்கிற அஃபெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டக்குன்னு இப்ப நம்ம ஹீரோயினை தூக்கி ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிடுவான். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினும் இந்த வார்த்தைக்காக தானே ரொம்ப நாள் காத்திருந்தா. அப்புறம் அவளும் சந்தோஷத்துல அப்படியே நம்ம யூவை கிஸ் பண்ணி ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹக் பண்ணிக்குவா. அப்படியே ஹாப்பி எண்டிங்கா இந்த டிராமா இங்க முடியுது. சோ ஓகே கைஸ், இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த டிராமா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. இதே மாதிரி வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோ வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.